ஸ்ரீ ஜெகத்குரு சேவாஸ் திரு ராமஜெயம் ஐயா அவர்களின் வழிநடத்தலில் மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற உழவாரப் பணி ஒரு வரலாற்று பயணம். இது ஒரு வீடியோ அல்ல, இது ஒரு ஆன்மீக அனுபவம். இது ஒரு பயணம் அல்ல, ஒரு மாற்றம். ஸ்ரீ ஜெகத்குரு சேவாஸ் திரு ராமஜெயம் ஐயா அவர்களின் ஆன்மீக வழிகாட்டுதலில் 40 பேர் கொண்ட அடியார் குழு மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் உழைப்பையே வழிபாடாக மாற்றிய ஒரு மறக்க முடியாத உழவாரப் பணியில் ஈடுபட்டோம். முருகனுக்கு குறைவில்லா காவடி, குன்றக்குடி முருகனுக்கு குறைவில்லா காவடி. திரு ராமஜெயம் ஐயா அவர்களின் எளிமை, தியாகம், முன்னுதாரணம் இந்த சேவைக்கு உயிராக இருந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பக்தியை அளிக்கும், சேவை செய்யும் எண்ணத்தை விதைக்கும், முருகனுடன் இன்னும் நெருக்கமாக இணைக்கும் என்று நம்புகிறோம். ஸ்ரீ ஜெகத்குரு சேவாஸ் ஆலய உழவாரப்பணி மேற்கொண்டு மலேசியா வந்துள்ளோம். பத்துமலை முருகன் கோயில் மிக கோலாகலமாக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு குடியிருப்புள்ள மக்கள் எல்லாம் பாருங்கள், முருகன் நேரடியாக நம்மளை அழைத்து சில மயிலை அனுப்பிவிட்டார். ஒவ்வொரு மக்களும் பார்க்க வர வேண்டுமா வேண்டுகிறோம். இது சங்கர் படத்தை விட பிரம்மாண்டமாக உள்ளது. மிக அருமை அருமை அருமை. எல்லோரும் ஒரு முறை தைப்பூசத்திற்கு மலேசியாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறேன். முருகன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவார் எனவும் நம்புகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. பத்துமலை முருகன் அவர் ஒரு சிலை அல்ல, அவர் கோடி அடியார்களின் நம்பிக்கை. அவர் நாடுகளை இணைக்கும் பக்தியின் பாலம். மலேசியாவின் இதயத்தில் உயர்ந்து நிற்கும் இந்த பத்துமலை வெறும் மலை அல்ல, அது முருகன் தங்கிய தவ பூமி. 272 படிகள், ஒவ்வொரு படியும் ஒரு வேண்டுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு தவம். அந்த படிகளில் ஏறும்போது கால்கள் சோர்ந்தாலும் மனம் மட்டும் தளர்வதில்லை. ஏனெனில் மேலே காத்திருக்கிறார் கந்தன். பத்துமலை முருகன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் நிற்பவர்களுக்கு வழிகாட்டும் வேலவன், துன்பத்தில் துடிப்பவர்களுக்கு தைரியம் தரும் தெய்வம். இங்கு ஒலிக்கும் வேல்வேல் முருகா என்ற கோஷம் மொழிகளை தாண்டி, நாடுகளை தாண்டி இதயங்களை ஒன்றிணைக்கிறது. தாய்நாட்டை விட்டு பிற நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு பத்துமலை ஒரு கோவில் அல்ல, அது ஒரு தாய் மடி. தைப்பூசம், கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம் இவை இந்த மலை பக்தியின் பெருங்கடலாக மாறும் நாட்கள். பத்துமலை முருகன் உழைப்பை வழிபாடாக ஏற்றுக்கொள்வார், கண்ணீரை பிரார்த்தனையாக மாற்றுவார். அவரை நம்பி வந்தவர் வெறும் நம்பிக்கையோடு திரும்பியதில்லை, அருளோடு தான் திரும்பியிருக்கிறார். அதனால்தான் ஒரு முறை பத்துமலை சென்றவன் மீண்டும் மீண்டும் செல்ல விரும்புகிறான், வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்கிறான். பத்துமலை முருகன் மலையில் உறையும் தெய்வம் மட்டுமல்ல, மனித மனங்களில் உறையும் தெய்வம். வெற்றி தரும் அதன் கையில் வேல் இருந்தது. பத்துமலை படிகள் அல்ல, தவம். பத்துமலை என்றால் வெறும் மலை அல்ல, அது முருகனின் சுவாசம், அது அடியார்களின் 1000 ஆண்டுகளின் பக்தி. குடம், அது வெறும் பால் அல்ல, அது ஒரு வேண்டுதல், அது ஒரு விரதம், அது ஒரு வாழ்க்கையின் சுமை. பத்துமலை முருகனை நோக்கி காவடி சுமந்தும் பால் சுமந்தும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு அடியாரின் கண்களிலும் ஒரு வேண்டுதல், ஒரு வழி, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சுமக்கும் அடியார்களுக்கு உதவுவது ஒரு தொண்டு அல்ல, ஒரு பாக்கியம். அடியார்களின் சுமையை உடலாலும் மனதாலும் குறைப்பதற்கான ஒரு தெய்வீக வாய்ப்பு. வெயில்,
கூட்டம், சோர்வு அனைத்திற்கும் நடுவில் ஒரு கை பால் குடத்தை பிடிக்கும் போது அந்த கை முருகனின் கரமாக மாறுகிறது. நீ தனியாக இல்லை, முருகன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லாமல் சொல்லும் சேவை இது. பால்குடம் பிரிக்கும் அந்த தருணத்தில் சிலரின் கண்ணீரோடு சிலரின் வலியும் சிலரின் பாரமும் கீழே இறங்குகிறது. அடியார்கள் புனிதமாக செல்கிறார்கள், சேவை செய்பவர்கள் இன்னும் புனிதமாக மாறுகிறார்கள். இந்த சேவை பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, அருளுக்காக. 10 மலை, அது மலை அல்ல, அது பக்தியின் பெருங்கடல். அங்கு கூடும் கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, அது நம்பிக்கையின் சங்கமம். 1000 பேர், 10,000 பேர், லட்சக்கணக்கான பேர், ஒவ்வொருவரும் ஒரு கதை, ஒரு வேண்டுதல். மொழி வேறாக இருக்கலாம், நாடு வேறாக இருக்கலாம், ஆனால் சொல்லும் ஒரே நாமம் வேல்வேல் முருகா. காவடி சுமந்தவர்கள், பால்குடம் ஏந்தியவர்கள், விரதம் இருந்தவர்கள், மௌனமாக பிரார்த்தனை செய்தவர்கள், அனைவரையும் ஒன்றிணைப்பது முருகன் மட்டுமே. அந்த கூட்டத்தில் யாரும் தனியாக இல்லை, ஏனெனில் அங்கு எல்லோரும் அடியார்கள். வெயில் சுட்டாலும், மழை வந்தாலும், சோர்வு வந்தாலும், படிகள் ஏறும் போது மனம் மட்டும் இன்னும் வலிமை பெறுகிறது. 10 மலை முருகன் இந்த கூட்டத்தில் முகங்களை எண்ணுவதில்லை, இதயங்களை மட்டுமே பார்க்கிறார். 10 மலை முருகன் பக்தர்கள் கூட்டம் கூட்டம் அல்ல, அது ஒரு குடும்பம், அது ஒரு ஆன்மீக இயக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தை மாதம் பூச நட்சத்திரம் வந்ததும் 10 மலை முருகன் அடியார்களை அழைப்பது போல மலை முழுவதும் பக்தியால் இறைகிறது. காவடி சுமந்த உடல்கள், பால்குடம் ஏந்திய கரங்கள், மௌனமாக நிற்கும் கண்கள், ஒவ்வொன்றும் ஒரு வேண்டுதல், ஒரு வாக்குறுதி, ஒரு உயிர் அர்ப்பணம். வெயில், கூட்டம், வழி எதுவும் தடையாக இல்லை, ஏனெனில் முன்னால் காத்திருப்பது கந்தன். முருகன் அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் இளமையின் சக்தி, அவர் தைரியத்தின் வடிவம், அவர் நம்பிக்கையின் ஒளி. குழந்தையாக குமரன், போரில் வீரன், பக்தருக்கு நண்பன். அம்மையின் அன்பும் அப்பாவின் ஞானமும் ஒரே உருவில் கலந்தவர் கந்தன். அசுரனை அழித்தது ஒரு போர் அல்ல, தர்மத்தை நிலைநிறுத்திய செயல். வேல் ஆயுதம் அல்ல, அறியாமையை கிழிக்கும் ஞானம். முருகர் அரசர்களுக்கான தெய்வம் அல்ல, எளிய மனிதனின் துணை. அழுதால் தாயாக அணைப்பார், நம்பினால் தோளாக தாங்குவார். மலைமேல் நின்றாலும் மனங்களுக்குள் வசிப்பவர், கோவிலில் இருந்தாலும் வாழ்க்கை வழியில் நடப்பவர். கோவிலில் உளவார பணி செய்வது ஒரு சாதாரண வேலை அல்ல, அது ஒரு வழிபாடு. தெய்வம் குடியிருக்கும் இடத்தை உடலால் சுத்தம் செய்யும் போது மனமும் தானாக சுத்தமாகிறது. ஒவ்வொரு தரையையும் துடைக்கும் போது அகங்காரம் கழிகிறது. ஒவ்வொரு மூளையையும் சுத்தம் செய்யும் போது உள்ளம் தெளிவடைகிறது. கோவில் சுத்தம் செய்யும் அடியார்கள் தெய்வத்தின் அருகில் நிற்பவர்கள், அருளை நேரடியாக பெறுபவர்கள். வியர்வை சிந்தினாலும் அது சோர்வல்ல. இந்த சேவையில் பெயர் இல்லை, புகழ் இல்லை, கணக்கு இல்லை, இருப்பது ஒன்றே, முழு மனதுடன் செய்த சேவை. தெய்வம் கேட்பது எவ்வளவு பணம் கொடுத்தோம் என்பது அல்ல, எவ்வளவு மனம் கொடுத்தோம் என்பதே. கோவில் சுத்தம் இடத்தை மட்டுமல்ல, மனிதனை மாற்றும் சேவை. கோவில் சுத்தம் செய்வது அது ஆத்மாவை தொட்டு செல்லும் சேவை. கல் சுவர்களும் காலடி தடங்களும் 1000 ஆண்டுகளின் பிரார்த்தனைகளை காத்திருக்கும் இடங்கள். அவற்றை தொடும்போது நம் உள்ளமும் பணிவடைகிறது. கோவிலின் தரையை துடைக்கும் போது நம் தூசியை மட்டும் அகற்றுவதில்லை, அகங்காரத்தை அகற்றுகிறோம், சுயநலத்தை கழிக்கிறோம். வெயில் சுட்டாலும் வியர்வை சிந்தினாலும் அந்த வலி தண்டனை அல்ல, பாக்கியம். கைகளில் ஏற்பட்ட காயங்கள் சின்னங்கள் அல்ல, சேவையின் சாட்சிகள். யாரும் பார்க்காவிட்டாலும், யாரும் பாராட்டாவிட்டாலும் தெய்வம் பார்க்கிறது. அந்த ஒரு பார்வை 1000 பூஜைகளை விட மேலானது. கோவில் சுத்தம் செய்யும் அடியார்கள் கோவிலின் பணியாளர்கள் அல்ல, தெய்வத்தின் குடும்பம். இந்த சேவையில் பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லை, அனைவரும் சமம், அனைவரும் அடியார்கள். கோவில் சுத்தம் முடிந்த பின் கோவில் மட்டும் மின்னவில்லை, உள்ளமும் ஒளிர்கிறது. அப்போதுதான் புரிகிறது, தெய்வத்தை சுத்தம் செய்யவில்லை, தெய்வம்தான் நம்மை சுத்தம் செய்தார். கோவிலை சுத்தம் செய்வது ஒரு நாளின் வேலை அல்ல, அது பல ஜென்மங்களின் பாக்கியம். தெய்வம் வாசம் செய்யும் இடம் தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த தூய்மையை செய்யும் மனம். கோவிலுக்குள் காலை வைக்கும் தருணத்தில் மனிதன் மனிதனாக இல்லை, அடியாராக மாறுகிறான். நெற்றியில் வியர்வை, ஆனால் மனதில் சாந்தி, உள்ளத்தில் நிறைவு.
கோவிலின் படிகளை சுத்தம் செய்யும் போது எத்தனை கோடி கால்கள் அந்த படிகளை தொட்டிருக்கும், எத்தனை கோடி வேண்டுதல்கள் அங்கே ஒளித்திருக்கும். அந்த இடத்தை சுத்தம் செய்வது தெய்வ வரலாற்றை தொட்டுச் செல்லும் அனுபவம். சில நேரங்களில் தண்ணீர் சிந்தும், சில நேரங்களில் கண்ணீர் சிந்தும். அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, பூரணத்தின் கண்ணீர். நான் ஒன்றும் இல்லை, அவன் எல்லாம் என்று உணர வைக்கும் சேவைதான் கோவில் சுத்தம். இந்த சேவையில் யாரும் முன் நிற்பதில்லை, யாரும் பின் நிற்பதில்லை, எல்லோரும் தரையில்தான். அந்த தரை தாழ்வு அல்ல, உயர்வு. ஏனெனில் தெய்வத்தின் பாதம் பட்ட இடத்தில் தலை குனிந்து நிற்பதே மிகப்பெரிய உயரம். கோவிலை சுத்தம் செய்யும் அடியார்கள் பூஜை செய்பவர்களை விட குறைவல்ல, தானம் செய்பவர்களை விட சீரியவர்கள் அல்ல. ஏனெனில் பூஜைக்கு முன் சுத்தம்தான் முதல் பூஜை. யாரும் படம் எடுக்காத நேரத்தில், யாரும் பாராட்டாத இடத்தில் தெய்வம் மட்டும் சிரித்துக் கொண்டே இருக்கிறது. இவனுக்கு புகழ் வேண்டாம். இந்த சேவையில் கிடைப்பது பணம் அல்ல, பதவி அல்ல, பெயர் அல்ல. கிடைப்பது ஒன்றே, மன அமைதி, வாழ்நாள் நிம்மதி. ஒரு நாள் கோவிலை சுத்தம் செய்தவன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை அசுத்தமாக்க மாட்டான். அதனால்தான் கோவில் சுத்தம் ஒரு சேவை அல்ல, அது ஒரு ஆன்மீக பயிற்சி, அது ஒரு வாழ்க்கை பாடம். இந்த சேவையில் ஈடுபடும் ஒவ்வொரு அடியாரின் கைகளிலும் தெய்வ அருள் நிறைந்திருக்கும். தன்னார்வலர்கள் அவர்கள் மேடையில் நிற்பவர்கள் அல்ல, மேடையை தாங்கி நிற்பவர்கள். அவர்கள் புகைப்படங்களில் முன் வருபவர்கள் அல்ல, நிகழ்வையே நடத்தி முடிப்பவர்கள். தன்னார்வலர்கள் பெயரில்லாத அடையாளங்கள், சத்தமில்லாத சக்திகள். அவர்கள் வருவது அழைப்புக்காக அல்ல, ஒரு உள்ளார்ந்த ஆணைக்காக. வெயில் சுட்டாலும் மழை பெய்தாலும் உடல் சோர்ந்தாலும் அவர்கள் புன்னகை மாறுவதில்லை. ஏனெனில் அந்த சோர்விலே அவர்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. முதுகில் வலி, நெற்றியில் வியர்வை, ஆனால் மனதில் நான் முருகனுக்காக செய்கிறேன் என்ற பெருமை இல்லை, பணிவு மட்டும். அவர்கள் கேட்பதில்லை, என்னை யார் பார்ப்பார்கள். அவர்கள் நினைப்பதில்லை, எனக்கு என்ன கிடைக்கும். அவர்கள் கேட்கும் ஒரே கேள்வி, இன்னும் என்ன உதவி வேண்டும். பால்குடம் பிரிப்பதும், அடியார்களை வழிநடத்துவதும், தண்ணீர் கொடுப்பதும், கோவிலை சுத்தம் செய்வதும் அனைத்தும் ஒரு தொழில் போல அல்ல, ஒரு தவம் போல. அவர்கள் செய்த சேவை நிகழ்ச்சி முடிந்ததும் முடிவதில்லை, அது அவர்களின் வாழ்க்கை முறையாக மாறுகிறது. ஒரு நாள் சேவை செய்தவன் அடுத்த நாள் மனிதனை மதிக்க கற்றுக்கொள்கிறான். அதனால்தான் தன்னார்வலர்கள் பின்னணியில் இருப்பவர்கள் அல்ல, ஆன்மீகத்தின் முதுகெலும்பு. கந்தன் கருணை அது கேட்கும் கருணை அல்ல, கண்டு கொள்ளும் கருணை. சொல்லாமல் அழுத கண்ணீரையும் உள்ளுக்குள் மறைத்த வேதனையையும் கேட்காமல் உணரும் தெய்வம் கந்தன். தலைகுனிந்து நிற்கும் அடியாருக்கு வார்த்தை தேவையில்லை, ஒரு பார்வை போதும். வாழ்க்கை சுமையாகி எங்கு போவது என்று தெரியாமல் நின்றபோது கந்தன் கருணைதான் திசை காட்டியது. அவர் தருவது பெரிய அதிசயம் அல்ல, தாங்கும் சக்தி, தளராத நம்பிக்கை. வழி தீராத போதும் மனம் உடையாமல் இருக்க அவர் கையை பிடித்து நடத்துகிறார். தாமதம் போல தோன்றும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். கந்தன் கருணை தண்டிப்பதில்லை, திருத்துகிறது. வேல் ஏந்திய கரங்கள் போருக்காக மட்டுமல்ல, பாதுகாப்புக்காக. வீழ்ந்தால் தூக்கி நிறுத்தும் கருணை, அழுதால் துடைக்கும் கருணை. ஒருமுறை கந்தனை நம்பியவன் தனியாக விடப்படுவதில்லை. அவன் பாதை இருளாக இருந்தாலும் கந்தன் கருணை விளக்காக முன்னே செல்கிறது. பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது. அதனால ஏதாவது சாணத்தை அப்படி அடிப்படை ரொம்ப கவனமாக கோவிலில் நின்று வேண்டினாலும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தாலும் கந்தன் கருணை எப்போதும் நம் பின்னால் நிற்கிறது. அது ஒளியில்லாத அருள், ஆனால் முடிவில்லாதது. வெள்ளி ரதம் அது ஒரு வாகனம் அல்ல, அது கந்தன் கருணையின் ஒளி. அந்த ரதத்தை துடைப்பது ஒரு வேலை அல்ல, அது ஒரு ஜென்ம பாக்கியம். வேலேந்திய கந்தன் அடியார்களின் கண் முன்னே பவனி வரப்போகும் அந்த வெள்ளி ரதத்தை தங்கள் கைகளால் சுத்தம் செய்யும் வாய்ப்பு அது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை.
வெள்ளியின் மேல் துணி நகரும் ஒவ்வொரு அசைவிலும் அகங்காரம் கழிகிறது, உள்ளம் உருகுகிறது. அந்த ரதத்தில் படிந்த தூசி சாதாரண தூசி அல்ல, 1000 அடியார்களின் வேண்டுதல்களின் சுவடு. அது துடைக்கும் போது நம் மனதை கந்தனிடம் ஒப்படைக்கிறோம். சுத்தம் அது வெளிப்புறம் மட்டுமல்ல, அது உள்ளத்தின் நிலை. கோவில் சுத்தமாக இருந்தால் தெய்வம் மகிழும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் சுத்தமான மனதில்தான் தெய்வம் தங்குகிறது. தரையை துடைக்கும் போது நாம் தூசியை அகற்றுகிறோம். மனதை துடைக்கும் போது அகங்காரம் அகலுகிறது. சுத்தம் என்பது தண்ணீரால் மட்டும் வருவதில்லை, தாழ்மையால் வருகிறது, பணிவால் வருகிறது. கோவிலில் செய்யப்படும் ஒவ்வொரு சுத்தமும் ஒரு மந்திரம், ஒரு மௌன பூஜை. யாரும் பார்க்காத போது செய்யப்படும் சுத்தம்தான் உண்மையான சுத்தம். பிரசாதம் அது வெறும் உணவு அல்ல, அது தெய்வத்தின் கருணை, அது அடியார்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம். அந்த பிரசாதத்தை பொட்டலமாக போடும் சேவை ஒரு சாதாரண வேலை அல்ல, அது அருளை கைகளால் பகிரும் பாக்கியம். ஒவ்வொரு பொட்டலமும் ஒரு பிரார்த்தனை, ஒரு நம்பிக்கை, ஒரு தெய்வச்சுவடு. பல நாள் சுத்தம் செய்த பிறகு மூட்டை மூட்டையாக குப்பைகள் வெளியே சென்றபோது அது குப்பை அகற்றிய தருணம் அல்ல, அது சுமை இறங்கிய தருணம். ஒவ்வொரு மூட்டையும் தூசி மட்டுமல்ல, அகங்காரமும் அலட்சியமும் அலுப்பும். அவற்றை சுமந்து வெளியே வைத்தபோது மனம் இலகுவானது, உள்ளம் சிரித்தது. வெயிலால் வியர்வை சொட்டினாலும், மூட்டையை தூக்கும் போது கைகள் நடுங்கினாலும் அந்த சோர்வில் சந்தோஷம் இருந்தது, பெருமை இல்லை, ஆனந்தம் இருந்தது. இது முடிந்தது என்ற உணர்வு அல்ல, இது நிறைவடைந்தது என்ற உணர்வு. ஜெகத்குரு சேவாஸ் சென்னையிலிருந்து வந்தோம். ஜெகத்குரு சேவாஸ் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோவில் தேர்ந்தெடுத்து சுத்தம் செய்கிறோம். இந்த சுத்தம் செய்யும் பணிக்காக இறைவன் முருகரும் இந்த நிர்வாகமும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிறப்பான பணி பண்ணியிருக்கோம். இங்க இவ்வளவு குப்பைகளையும் அகற்றி விட்டோம். ஒவ்வொரு வருடமும் இது போன்ற சேவை செய்வதற்கு முருகனும் நிர்வாகமும் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இறைவனை தொட்டு தொட்டு உளவாரப்படியில் பங்கெடுக்கச் செய்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய ஸ்ரீ ஜகத்குரு சேவா இயக்கத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கோவிலின் ஒவ்வொரு அடியிலும் பணிவு மலர, உழைப்பில் வழிபாடு கலந்து அனுபவிக்கச் செய்தது இந்த இயக்கம். பாராட்டை எதிர்பார்க்காமல், புகழை நாடாமல், இறையருளை மட்டுமே தேடும் மனநிலையை எங்களுக்கு கற்றுத்தந்தது. உடல் உழைப்பில் உள்ளம் நிமிர, அகங்காரம் விலக, அருள் அருகில் உணரப்பட்ட தருணங்கள் மறக்க முடியாதவை. நாம் செய்தோம் என்ற எண்ணத்தை நமக்கு அருளப்பட்டது என்ற நன்றியாக மாற்றிய இந்த இயக்கம் எங்கள் வாழ்வில் ஒரு பாக்கியம். இத்தகைய சேவையில் எங்களை இணைத்த ஸ்ரீ ஜகத்குரு சேவா இயக்கத்திற்கு என்றென்றும் நன்றி. இந்த சேவை தொடர, இந்த இயக்கம் வளர இறையருள் துணை நிற்க மனம் நிறைந்த பிரார்த்தனை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.